Hello friends, today we can discuss OLAP operation. OLP அதோட full form பார்த்தீங்கன்னா Online Analytical Processing Operation are the set of analytical operation performed on multi-dimensional data to facilitate data analysis, exploration and decision making. ஓகேங்களா. ஓஎல்ஏபி ஆப்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் ஆப்ரேஷன். ஆன்லைன்னாலே உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக ஆன்லைனில். இதில் வந்து என்ன இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் அனலிட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து மல்டி டைமென்ஷனல் டேட்டா. இது எப்படின்னா ஃபெசிலிட்டேட் டேட்டா அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன் மேக்கிங் வந்து அதுவாக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆப்ரேஷனை வந்து கன்சிடர் பண்ணிது. ரோல் அப், ட்ரில் டவுன், ஸ்லைஸ், தென் டைஸ், தென் பியூட்னு சொல்ல ஆர் ரொட்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரோல் அப் ஆப்ரேஷன். தி ரோல் அப் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் தி அக்ரிகேஷன் ஆன் எ டேட்டா கேஸ் இன் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் வேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் வந்து அக்ரிகேஷன் ஆஃப் டேட்டா கேஸில் வந்து ஃபாலோ பண்ணது. எப்படின்னா by climbing up a concept hierarchy for a by dimensional reduction dimension கான்செப்டை hierarchy பண்ண யூஸ் பண்ணது, தென் டைமென்ஷனை ரிடக்ஷன் பண்ண யூஸ் பண்ணுறாங்க ரோல் அப் ஆப்ரேஷன். எக்ஸாம்பிள் பாருங்க, இனிஷியலி கான்செப்ட் hierarchy. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்னா அதோட கனெக்ட் எது இருக்கோ ஒரு ஸ்ட்ரீட்டு, தென் ஸ்ட்ரீட் வந்து ஒரு சிட்டியாக மாறுது, தென் சிட்டி வந்து கண்ட்ரியாக மாறுது. ஓகேங்களா. தென் அப்படியே அப்டேட் ஆகும் பாருங்க. ஸ்ட்ரீட் வந்து எல்லா டேட்டாவும் என்ன ஆகுது, சிட்டி ஆகுது, தென் சிட்டி வந்து கண்ட்ரி ஆகுது. இது ஒரு மல்டி டைமென்ஷனலாக 300னால ஸ்ட்ரீட், சிட்டி, தென் கண்ட்ரி. அப்போ இது ஒரு மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லாமல் தி டேட்டா இஸ் குரூப்ட் இன்டு சிட்டி ரேதர் தென் கண்ட்ரி. இப்போ சிட்டி கண்ட்ரியான மல்டி டைமென்ஷனலாக தானே இருக்கும். வென் ரோல் அப் இஸ் பர்ஃபார்ம் 1 or more dimension ஃப்ரம் தி டேட்டா இஸ் கியூப் ரிமூவிங். இது எப்படின்னா கியூப் ஷேப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், டைம், லொக்கேஷன், தென் ஐட்டம். இப்போ ரோல் அப் லொக்கேஷன் ஃப்ரம் எ சிட்டி டு கண்ட்ரி. இப்போ சிட்டி வந்து கண்ட்ரியாக மாறுது. என்ன இப்போ சிட்டிலேருந்து கண்ட்ரிக்கு என்ன போகும், இப்போ ஒரு வில்லேஜ் ஸ்ட்ரீட்டில் அப்படின்னு வந்திருந்தால் தென் என்ன ஆகும், பயிர்கள் நிலத்துலேருந்து எல்லாமே போகுமா. இங்கே சிட்டிலேருந்து தென் கண்ட்ரிக்கு போ, வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு போகலாம், சிட்டிலேருந்து கண்ட்ரி போகும். அந்த மாதிரி ரோல் அப் ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. சிட்டிக்கு போகும், தென் ஸ்ட்ரீட்லேருந்து சிட்டிக்கு போகும், தென் சிட்டிலேருந்து கண்ட்ரிக்கு, தென் இந்த ப்ராசஸ் வந்து அகைன் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் ரோல் அப் ஆப்ரேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சு ஈஸியாக ஸ்ட்ரீட் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க. ஸ்ட்ரீட், சிட்டி, தென் கண்ட்ரி, தென் இந்த ப்ராசஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் டவுன். ட்ரில் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ ரிவர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் ரோல் அப். இட் பர்ஃபார்ம் பை ஃபாலோயிங் வேஸ். ட்ரில் டவுன் ஒன்றும் இல்லை, ரோல் அப் ஆப்ரேஷனில் இப்போ ஸ்ட்ரீட், சிட்டி, கண்ட்ரி பார்த்த மாதிரி இது வந்து அதுக்கு ரிவர்ஸில் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஸ்டெப்பிங் டவுன் ஹியரார்ச்சி ஃபார் டைமென்ஷன், தென் இன்ட்ரடக்ஷன் நியூ டைமென்ஷன். இப்போ பாருங்கள், டே, மந்த், குவார்ட்டர், இயர். இப்போ ஒரு டே இன்றைக்கி இப்போ ஒரு டீ ஷாப் இன்றைக்கி ஆரம்பித்தேன்னா இந்த 1 டே வந்து 5000 அப்படின்னா மந்த்துக்கு எவ்வளோ வரும், தென் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 1 மந்த்துக்கு டேக்கு 1 இவ்வளோ, தென் மந்த், தென் குவார்ட்டர்னா ஒரு 6 மந்த், தென் இயர். அந்த மாதிரி ஒரு இயருக்கு எவ்வளோ ஒரு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து டே டு டேலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ட்ரில் டவுனில். இங்கே பாருங்கள், ஜனவரி டு டிசம்பர். தென் லொக்கேஷன் வந்து சென்னை, பெங்களூர், நீங்கள் எதனா எடுத்துக்கோங்க. ஐட்டம் மில்க், தென் பிஸ்கெட்ஸ், அந்த மாதிரி எதனா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரியல் டைம் எக்ஸாம்பிளாக. ஓகேங்களா. தென் தேர்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ். தி ஸ்லைஸ் ஆப்ரேஷன் செலக்ட் 1 particular dimension ஃப்ரம் எ given data cube டு ப்ரொவைட் நியூ சப் டேட்டா கியூப். இப்போ ஸ்லைஸ் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண 1 particular dimension வந்து தான் செலக்ட் பண்ணது ஃப்ரம் எ கிவன் டேட்டா கியூப். ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை அதுவே வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு க்யூபாக ப்ரொவைட் பண்ணது. ஹியர் ஸ்லைஸ் ஆப்ரேஷன் இஸ் பர்ஃபார்ம் டைமென்ஷன், டைம் அண்ட் ஐட்டம். ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிக்கிறத வந்து ஒரு டேட்டா க்யூபாக பண்ணி டயக்ராம் வேவாக எந்த டைமுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, எந்த ஐட்டம் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து நம்மளுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஸ்லைஸ் ஆப்ரேஷன் வந்து ஒர்க் பண்ணுது டேட்டா வேர்ஹவுஸில்.
இங்கே பாருங்கள், ஸ்லைஸ் ஐட்டம் அண்ட் டைம் வச்சு ஒரு க்யூபை நம்ம வரைஞ்சிக்கோ. நீங்கள் எதனா ஒரு ஐட்டம்மை நீங்களாக சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க இந்த க்யூப் பாக்ஸில். தென் டைஸ் ஆப்ரேஷன் செலக்ட் 2 or more dimension from given data. அது ஒன்லி ஒன் டேட்டா தான் வந்து இப்போ வந்து மார்க்கெட்னா மார்க்கெட், இது வந்து பார்த்தா மார்க்கெட் பிஸ்னஸ், தென் மல்டிபிள் ஆப்ரேஷனை வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லைக் கம்ப்யூட்டர், பிரிண்ட், ஐபேட், மொபைல் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படி வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஷாப்புன்னு வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டுனா அதில் வெறும் ஃப்ளவர் ஷாப் மட்டும்தான் இருக்கும், ட்ரெஸ்னால் ட்ரெஸ் ஷாப் இருக்கும், ஃப்ரூட்னா ஃப்ரூட் ஷாப். பட் நம்ம இதே சூப்பர் மார்க்கெட் போட்டால் இங்கே வந்து ஒன்லி ஒன் ஷாப் அப்படின்னு ஒரு சின்ன கடையை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஸ்க்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் என்னக்கும் ஃப்ளவர் வாங்கலாம், டாய்ஸ் வாங்கலாம், ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம், தென் எல்லாமே வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்கும் அங்கே. இந்த மாதிரி டைஸ் ஆப்ரேஷனுக்கு மல்டிபிள் ஆப்ரேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சூப்பர் மார்க்கெட் நம்ம ஸ்லைஸ்க்கு ஒன் ஷாப் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃப்ளவர் ஷாப்னா ஃப்ளவர் ஷாப்பு, ட்ரெஸ் ஷாப்னா ட்ரெஸ் ஷாப். பட் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும், அதுதான் டைஸ். ஓகேங்களா? 2 or more dimension from a given data. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா டேட்டாவும் இருக்கும், எவ்வளோ சேல்ஸ் ஆகிக்கு, எவ்வளோ டிமாண்ட் ஆகிக்குதுன்னு எல்லாமே இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், முதல்ல வந்து எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இருக்கிற மணி வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. தென் அவங்க சேல்ஸ் ஆகி எவ்வளோ இருக்குது அப்படின்ற வந்து ஒரு குட்டி டைமென்ஷனலாக வந்து போட்டு நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. தென் 5th ஒன் பார்த்திங்கன்னா பியோட் ஆர் ரொட்டேட். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைமென்ஷனை ரொட்டேட் பண்ணுறாங்க, எப்படி இந்த இயர்லேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு. தி பியோட் ஆப்ரேஷன் ஆல்சோ நவுன் அஸ் ரொட்டேஷன். இட் ரொட்டேட் தி டேட்டா ஆக்சஸ் இன் தி வியூ ஆஃப் ஆர்டர் டு ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா. இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா அது வந்து ஆர்டரை கொண்டு வராங்க. இப்போ ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது, ஷால், டாப், தென் எக்ஸட்ரா, அந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு ரொட்டேட் பண்ணி ஒவ்வொரு ஷாப்புக்கும் வந்து பில் போகிறாங்க. ரொட்டேட் பண்ணி இன்கம் எவ்வளோ, அவுட்கம் எவ்வளோ, ஐட்டம் எவ்வளோ, சிட்டி எங்கேருந்து வருது, நம்மளுக்கு இந்த இயரில் சேல்ஸ் ஆகியிருக்கா, தென் இன்கம் வந்து டிக், தென் இன்கம் வரலினா ராங் அப்படின்னு போட்டு ரொட்டேட் பண்ணி அதை வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு இயர் வந்து ஃபுல்லாக நடந்துட்டுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணி ரிவைஸ் பண்ணி தென் ஜனவரி டு டிசம்பரில் எவ்வளோ இன்கம், தென் எவ்வளோ அவுட்கம் அப்படின்னு, எவ்வளோ லாஸ் அப்படின்னு வந்து பார்த்து பியோட் அண்ட் ரொட்டேட் ஆப்ரேஷனில் வந்து நம்ம வேல்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? டுடே நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஓஎல்பி ஆப்ரேஷன். ஓஎல்பினா ஒன்றும் இல்லை, ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் ஆப்ரேஷன். லைக் நீங்கள் அமேசான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது வந்து செட் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஆப்ரேஷன். பர்ஃபார்ம் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் டேட்டாவாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஃபெசிலிட்டேட் டேட்டா ஒரு ஸ்பெசிஃபையாக இருக்கும். இது வந்து பண்ணால் டேட்டா அனலைசிஸ், எக்ஸ்ப்ளோரேஷன், தென் டிசிஷன் மேக்கிங், இது மூணுத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுது. தென் ஆப்ரேஷன் வந்து பண்ணால் 5 ஆப்ரேஷன் இருக்குது. ரோல் அப், ட்ரில் டவுன், ஸ்லைஸ், டைஸ், பியோட். ரோல் அப் ஆப்ரேஷன்னா என்ன சொல்லியிருந்தேன், இப்போது ஸ்ட்ரீட் வந்து சிட்டி ஆகுது, சிட்டி வந்து கண்ட்ரி ஆகுது. ட்ரில் டவுன்னா ரோல் அப்க்கு ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ஸ்லைஸ்னால் ஒன் ஷாப் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டைஸ்னா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும். பியோட் ரொட்டேட்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயரில் என்னென்ன சேல்ஸ் ஆகிக்க அப்படின்னு, தென் ரிவர்ஸ் வந்து அதை வந்து இன்கமிங் எவ்வளோ, அவுட்கமிங் எவ்வளோ அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் மல்டி டைமென்ஷனல் டேட்டா போட்டு நீங்கள் எவ்வளோ அப்படின்னு காமிங்க. இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. ஓகேங்களா? Thank you friends.